அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் மெய்டு அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். ஆண்ட்ரூ, நீனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அழகான இளம் தம்பதிகள். இவங்களுடைய குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம். இவங்களுக்கு ஒரு 10-11 வயசில் ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. இப்போ வீட்டில் இந்த துணி துவைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹவுஸ் மெய்டு தேவை, வேலைக்காரி தேவை அப்படின்ட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு மில்லி அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு வேலைக்கு வரா. இந்த மில்லி அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை பொண்ணு. அவள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு அதை மறைச்சி, சரி எப்படியாவது நமக்கு இந்த வேலை கிடச்சிதுன்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகி நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த ஹவுஸ் மெய்டு வேலைக்கு வரா. இந்த வீட்டு எஜமானி அம்மா நீனா இந்த பொண்ணை பார்த்த உடனே ஆள் நல்லா அழகாக இருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு, நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க அழகான பொண்ணை வீட்டுக்கு வேலைக்காரியாக சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற புருஷன் திடீர்னு வேலைக்காரி கையை பூச்சி வலிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த நீனா அப்படி இல்லை. இக்காரணம் நீனாவுடைய புருஷன் ஆண்ட்ரூ இந்த அம்மா மேலே ரொம்ப அன்பாகவே இருக்கிறதுனால சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மில்லியை அவங்க வீட்டில் ஹவுஸ் மெய்டாக சேர்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மில்லி, இந்த நீனா, இந்த ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் என்ன? இந்த ரெண்டு அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் இந்த ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடுது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் மொத்தமே 3 கேரக்டர் தான். இந்த நீனா, மில்லி, ஆண்ட்ரூ, இந்த 3 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். அதில் இந்த மில்லி அப்படின்ற கேரக்டரில் ஸ்டான்லி ஸ்வினி அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க இந்த அனாதை பொண்ணு, அப்பா அம்மா கிடையாது, வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்ட ஆள், சரி கடைசியில் இந்த வேலையாவது கிடைக்குமே அப்படின்ற ஒரு ஏழ்மையான பொண்ணு. அப்படியாப்பட்ட கேரக்டரு இவங்களுக்கு அந்த ஸ்டான்லி ஸ்வினிக்கு. அந்த ஏழ்மையான கேரக்டரை அவங்க மிக பிரமாதமாக பண்ணுறதுக்கு காரணமே அவங்களுடைய முகம் சோகம் கலந்த முகம். அந்த முகத்தை வச்சுக்கினே இந்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த நீனா கேரக்டரில் அமாண்டா சீஃப்ரைட் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த 3 கேரக்டரில் இந்த அமாண்டா தான் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. காரணம் வீட்டு எஜமானியே அவங்க தான். இந்த பொண்ணை மில்லியை வேலைக்கு வைக்கிறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு திடீர்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி போடி வெளியே அப்படின்னு கத்துறது. அப்புறம் மறுநாளே சாரி உங்கள்கிட்ட தெரியாத பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கிறவங்க மாதிரி அடிக்கடிக்கு இவங்க நடந்துக்கிற விதம்லாம் இந்த படத்தில் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியை நமக்கு தொடர்ந்து அப்படியே எழுப்பி அதுவே இந்த படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்குது. 3வது அந்த ஆண்ட்ரூ கேரக்டர், அந்த நீனாவுடைய புருஷனாக நடிச்சிருக்கிறவர். அந்த ஆண்ட்ரூனுடைய கேரக்டரில் அவர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த விளம்பர படத்தில் வர மாதிரி ஆள் சூப்பராக அழகாக இருக்கார், நல்ல ஆஜான போகமான உடம்பு. ஒரு சாதாரண கேரக்டர் தான், அதை எப்படி அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரி நடிச்சிருக்காரு. முக்கியமாக ஒரு சீன் இந்த கட்டிங் பிளேயரை வச்சு பல்லு பிடுக்கிற சீன் ஒன்று வரும். அந்த காட்சியிலலாம் நமக்கு தூக்கி வாரி போடுற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படம் படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் ஸ்லோவாக ஆரம்பிக்கிற படம் கொஞ்ச நேரத்தில் கதையில் சூடு பிடிச்சி படம் முடிகிற வரைக்கும் செம்ம விறுவிறுப்பாக எடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் பால் ஃபீக் அப்படின்றவர். இந்த படம் எனக்கு பார்க்கும்போது இந்த படத்தினுடைய கதை இந்த பழைய மலையாள படத்தினுடைய கதை மாதிரி இருக்குது. பழைய மலையாள படத்த கதையை ஹாலிவுட் ஸ்டைலுக்கு அப்படியே மாற்றி அமைச்சு 2025 ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னு தான் நினைக்க தோணுச்சு எனக்கு. ஆனால் இந்த படம் ஒரு ஹாலிவுட்டினுடைய இந்த நாவலை அடிப்படையாக வச்சு
எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்துக்கின்னு செம்ம ஜாலியாக உட்காந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஆனால் குடும்பத்தோடு பார்க்க முடியாது. காரணம், இந்த படம் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி படம் இது. ஆகவே இந்த படத்தை வந்து இன்றைக்கி ஜாலியாக உட்காந்துன்னு பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.